நேயர்களே, உரிமை குரல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று நாம் எந்த தலைப்பின் கீழ் விவாதிக்கப் போகிறோம் என்பதை சிறப்பு தொகுப்பு பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்தியா கூட்டணியில் உள்ள மம்தா, ராகுல் காந்தி, அகிலேஷ் யாதவ் கூட இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க இஸ்லாமியர்களுக்கு திமுக பச்சை துரோகம் செய்துள்ளது. அதாவது இதுவரை திமுகவின் உதயசூரியன் சின்னத்தின் சார்பில் ஒரு இஸ்லாமியர் கூட மக்களவைக்கு தேர்வாகவே இல்லை. இந்த இடத்தில்தான் சமூக நீதியையும் சுயமரியாதையும் உயர்த்தி பிடிப்பதாக கூறும் திமுக இஸ்லாமியர்களுக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்துள்ளதா என்ற கேள்வி இயல்பாகவே எழுகிறது. இது தற்பொழுதைய நிலை மட்டும் இல்லை. இஸ்லாமியர்கள் நலன், சமூக நீதி என்று நாடகமாடும் திமுக இதுவரை ஒரு முஸ்லிமை கூட மக்களவைக்கு அனுப்பவில்லை என்றால் இஸ்லாமியர்கள் மீது திமுகவுக்கு இத்தனை வெறுப்பு இருக்கிறதா என்று மலைத்து பார்க்கத்தான் தோன்றுகிறது. காயிதே மில்லத் தனது மரண தருவாயில் கருணாநிதியின் கையை பிடித்து இந்த சமூகத்தை உங்களிடம் ஒப்படைக்கிறேன் என்று கூறியதாக திமுக பல ஆண்டுகளாக நாடகமாடி வருகிறது. கையை பிடித்து ஒப்படைத்த இஸ்லாமிய சமூகத்திற்கு திமுக செய்யும் கைமாறு இதுதானா? இந்த இடத்தில்தான் ஒரு கேள்வி பிரதானமாக எழுகிறது. ஒரு சமூகத்தின் அரசியல் அதிகாரத்தை பறித்துவிட்டு சமூக நீதியை நிலைநாட்டியதாக எப்படி திமுகவால் பெருமை எடுத்துக் கொள்ள முடிகிறது? இஸ்லாமியர்களை நிறுத்தினால் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு குறைவு என்கிறது திமுக கும்பல். இந்த காரணத்தை கூறுவதற்கு உண்மையிலேயே திமுக கும்பல் வெட்கி தலைகுனிய வேண்டும். இஸ்லாமியர்கள் இல்லாத அமைச்சரவையை பாஜக கட்டமைக்கும் பொழுது திமுக அவர்களுக்கு பல்லக்கு தூக்குவதைப் போல இஸ்லாமிய வெறுப்பை ஒவ்வொரு தேர்தலிலும் கக்கியுள்ளது. இந்த இடத்தில் ஒரு கேள்வி இயல்பாகவே எழுகிறது. திமுக தனது மக்களவை அரசியல் வரலாற்றில் 40 ஆண்டுகளுக்கு முன்பு கூட ஏன் பிரதிநிதித்துவத்தை அளிக்கவில்லை என்பதுதான் அந்த கேள்வி. அதே நேரத்தில் அதிமுகவோ 2014ஆம் ஆண்டு ராமநாதபுரம் தொகுதியில் அன்வர் ராஜாவை நிறுத்தி மக்களின் ஏகோபித்த ஆதரவுடன் நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி இஸ்லாமியர்களின் நெற்றியில் முத்தமிட்டு அம்மா சமூக நீதியை காத்தார். இப்படி ஒரு வரலாறு திமுகவுக்கு உண்டா? மிலாது நபி கூட்டங்களில் பேசியதையும் மிலாது நபிக்கு விடுமுறை அளித்ததையும் மிக பெரிய சாதனையாக பேசுவதுதான் திமுகவின் சமூக நீதியா? அரசியல் அதிகாரத்தை இஸ்லாமியர்களுக்கு மறுப்பதன் மூலம் எந்த திராவிட மாடலை ஸ்டாலின் நிலைநாட்டப் போகிறார்? உங்கள் பிரச்சனைகளை நாங்கள் பேசுகிறோம், எங்களுக்கு வாக்களியுங்கள் என்று கூறுவதுதான் எந்த விதத்தில் நியாயம்? இதைத்தான் திமுக ஒவ்வொரு தேர்தலிலும் செய்து வருகிறது. ஆனால் மறுபுறத்தில் அதிமுகவின் வரலாற்றை எடுத்து பார்த்தால் 2000க்கு பிறகு தோன்றிய முஸ்லிம் அரசியல் கட்சிகளுக்கு சட்டமன்றத்தில் வாய்ப்பளித்து வெற்றி பெற செய்தது அதிமுக தான் என்பதை கவனிக்க வேண்டும். மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி சார்பில் வெற்றி பெற்ற இஸ்லாமியர்கள் அதிமுக சின்னத்தில் தான் வெற்றி பெற்றார்கள் என்பதை ஒப்பிட்டு பார்த்தால் இஸ்லாமியர்களுக்கு திமுக செய்த வரலாற்று துரோகம் பட்டவர்தனமாக தெரியும். ஆக மொத்தத்தில் இஸ்லாமிய வெறுப்பு திமுகவில் அதிகரிப்பது ஏனென்ற கேள்விக்கு விடை தேடுகிறது இன்றைய நியூஸ் டே தொலைக்காட்சியின் உரிமை குரல் நிகழ்ச்சி. திமுகவில் இஸ்லாமிய வெறுப்பு அதிகரிக்கிறதா என்ற தலைப்பின் கீழ் தான் இன்று நாம் விவாதிக்க இருக்கிறோம். இன்று நம்முடைய நிகழ்ச்சிக்கு அதிமுகவில் இருந்து ஜவஹர் அலி அவர்கள் இணைந்திருக்கிறார். வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். வெல்ஃபேர் கட்சியிலிருந்து அஸ்வத் சரித் அவர்கள், அரசியல் விமர்சகர் விஜயகுமார் ஆகியோர் நம்முடைய இணைந்திருக்கிறார்கள். விருந்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் சார். முதல்ல ஜவஹர் அலி சார், உங்கள்கிட்ட நான் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். திமுகவில் இஸ்லாமிய வெறுப்பு அதிகரித்து இருக்கிறதா என்று கேட்கறதுக்கு முன்னாடி இஸ்லாமிய வெறுப்பு இருக்கிறதா, அதுக்கான அடிப்படை இருக்கிறதா சார்? இல்ல, பொதுவா இந்த நாட்டுல 18வது லோக்சபா தேர்தல் முடிஞ்சிருக்குது. அந்த லோக்சபா தேர்தல்ல இந்தியா முழுக்க 24 இஸ்லாமியர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. 24 எம்பிக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதுல 78 எம்பிக்கள் பெரிய பெரிய கட்சி சார்பில் போட்டியிட்டாங்க. அதெல்லாம் 24 எம்பிக்கள் மட்டுமே தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஆனா இப்ப இந்தியாவினுடைய மொத்த மக்கள் தொகை இஸ்லாமியர்கள் 20%. குறைஞ்சது ஒரு 100 முஸ்லிம்களாவது எம்பிக்களாக இருந்தாதான் அந்த நாடு எல்லாருக்கும் ஒரு பிரதிநிதித்துவம் கிடைக்கும். இப்போ ஒரு நாடு வல்லரசாக மாறாவிட்டாலும் பரவாயில்ல, ஒரு நாடு நல்லரசாக இருக்கணும்னா அனைவருக்குமான சமமான உரிமையை கொடுக்கணும், பங்கு கொடுக்கணும். அப்பதான் அந்த நாடு நல்லா இருக்கணும். மக்கள் தொகை எவ்வளவு இருக்காங்களோ அந்த அடிப்படையில் பிரதிநிதித்துவம் இருக்கணும். அப்பதான் அனைவருக்கும் சம வாய்ப்பு கிடைக்கும்.
ஆனா இந்த சிறுபான்மை மக்களை தொடர்ந்து இந்த நாட்டில வஞ்சிக்கப்படுகிறார்கள் என்று சிறுபான்மை மக்களுக்கு ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுகள் இந்த அரசாங்கத்தின் மீது சொல்றாங்க. ஏதோ பாரதிய ஜனதா கட்சி இப்ப பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க சிறுபான்மை மக்களை விட்டுட்டாங்க. இன்னைக்கு கூட பாருங்க 543 தொகுதிகளுக்கு பாராளுமன்றத்துல என்டிஏ கூட்டணி சார்பில் போட்டியிட்டவங்க அதுல ஒரு முஸ்லிம் கூட இல்ல. இப்ப கூட வந்து பாருங்க 293 எம்பிக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க, அதுல ஒரு முஸ்லிம்கள் கூட இல்ல. ஆனா இந்தியா கூட்டணி சார்பில் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் வந்து காங்கிரஸ் சார்பில் 9, டிஎம்சி சார்பில் 5, சமாஜ்வாடி கட்சி சார்பில் 4, ஐஎம்எல் கட்சி சார்பில் 2, சரத்பவார் கட்சி சார்பில் 1, ஏஎம்இ ஓய்சி கட்சியில 1, சுயேட்சை 2 என்று 24 முஸ்லிம்கள் எம்பிக்கள் இருக்காங்க. இப்ப இந்த நாட்டுல வந்து முஸ்லிம்களுக்கு எந்த பிரதிநிதித்துவம் இல்ல, ஒரு மந்திரி சபையிலயோ ஆட்சி அதிகாரத்திலோ இல்லாத நிலை தொடர்ந்து இருக்குது. இது பாத்தீங்கன்னா நீங்க 1980க்கு முன்னாடிலாம் இந்தியாவில் இஸ்லாமியர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய பிரதிநிதித்துவம் வந்து முதல்ல 49 பேர் இருந்தாங்க. அப்ப தொகுதி கம்மியா இருக்கும், 49, 45 குறைஞ்சது, அப்படியே குறைஞ்சு போன வருஷம் 2019 நடந்த 17வது லோக்சபா தேர்தல்ல முஸ்லிம்கள் பிரதிநிதித்துவம் 26 இருந்தது. இந்த முறை அதையும் குறைஞ்சு 24 குறைஞ்சு போயிருக்கு. நான் இதை ஏன் சொல்றேன்னா, இன்னும் சொல்ல போனா நீங்க பாரதிய ஜனதா கட்சி முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பாக பேசுறாங்க, இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பு பேச்சுக்கள் எல்லாமே இருக்கு. ஆனா காங்கிரஸ் நீங்க 10 மாநிலங்கள்ல ஒரு முஸ்லிம்களுக்கு கூட நீங்க பிரதிநிதித்துவம் கொடுக்கல, அவங்க போட்டியிடுறது கூட வாய்ப்பு கொடுக்கல. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடு எடுத்துங்க, நீங்க தமிழ்நாட்டை பத்தி நீங்க பேசணும்னு நீங்க விரும்புறதுனால சொல்றாங்க. திமுக சார்பில் இந்த 40 தொகுதிகள், இந்த 40 தொகுதியில இந்த இந்தியா கூட்டணி சார்பில் ஒருத்தர் கூட முஸ்லிம்கள் இல்லை. இது அதிமுக கூட்டணி சார்பில் ஒருவர் இரட்டை இலை சின்னத்துல போட்டியிட்டாரு. அவர் கூட்டணி கட்சியா இருந்தாலும் அவர் போட்டியிட்டது அதிமுகவினுடைய சின்னமாக இரட்டை இலை சின்னத்துல. காங்கிரசும் முஸ்லிம்களுக்கு போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல, திமுகவும் கொடுக்கல. பொதுவா வந்து நீங்க இந்த தலைப்பு முஸ்லிம்களுக்கு எதிரான கட்சி திமுகவா என்று சொன்னி கேட்டுதான் இந்த தலைப்பு எடுத்திருக்கீங்க. ஒரு சீட்டு கொடுக்காத பாஜக, அது வந்து அண்டர்ஸ்டுட், அது ஒரு மதவாத கட்சி, இந்துத்துவ கட்சி, முஸ்லிம்களே முழுக்க வேறொரு முஸ்லிம்களே இருக்கக்கூடாது என்ற மனநிலையில இருக்கக்கூடிய கட்சி. ஆனா தமிழ்நாட்டுல முஸ்லிம் பேரை சொல்லி முஸ்லிம் வாக்குகளை பெற்று முஸ்லிம்களை வாக்கு வங்கியாக பயன்படுத்தக்கூடிய இந்த திமுக முஸ்லிம்களுக்கு ஏதாவது நன்மை செஞ்சிருக்காங்களான்னு கேட்டு ஒரு முக்கிய பார்வை இருக்கு. உங்க தலைப்புல கூட சொன்னீங்க, காயிதே மில்லத்து கையை பிடிச்சு, காயிதே மில்லத்து வந்து கருணாநிதியினுடைய கையை பிடிச்சு இந்த முஸ்லிம்களை நீங்க தான் பாதுகாக்கணும்னு சொன்னாரு. அது ஒரு பொய். ஏன்னா நான் காயிதே மில்லத்து அவர்களோட எல்லாம் பழகியவன். நான் எங்க வீட்டுக்கு அடிக்கடி வந்தவர் எங்க ஃபாதர் வந்து சார், நாங்களும் வந்து பொய்ன்னு தான் சார் சொல்லியிருக்கோம். அந்த தகவல் வந்து பொய்ன்னு தான் சொல்லியிருக்கோம், அதை இங்க பதிவும் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய கேள்வி என்னன்னா, பாஜகவின் திசையிலேயே திமுகவும் பயணிக்க தொடங்கிருச்சா அப்படிங்கிறது தான் சார். சார், நீங்க பாஜக ஒரு பக்கம் நேரடி முஸ்லிம்களுக்கு எதிரி, இன்னொரு பக்கம் திமுக காங்கிரஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா முஸ்லிம்களுக்கு ஆதரவாக இருக்கிற மாதிரி நடிச்சு முஸ்லிம்களுக்கு இது வரைக்கும் செய்யவே இல்லை, எதுவுமே செய்யல. சச்சார் கமிட்டி பரிந்துரை கடந்த கால காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் கொடுக்கப்பட்டது. இந்தியாவிலே வாழ இஸ்லாமியர்கள் எல்லாம் கல்வியில் வேலை வாய்ப்பில் மலைஜால் மக்களை விட மோசமாக இருக்கிறாங்கன்னு ஒரு பரிந்துரை கொடுத்தாங்க. அவங்களுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுக்கணும்ட்டு கொடுக்கல. நீங்க இன்னும் நீங்க பண்ணீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இஸ்லாமியர்களுக்கான அதிகமான உரிமைகள் பறிப்போச்சு, அதுவும் உண்மைகள். நான் இப்ப சொல்ற திமுக இருக்கிறாங்க, திமுக என்ன பண்றாங்க, இந்த தேர்தல ஒரே ஒரு முஸ்லிம்காக வாய்ப்பு கொடுத்தாங்களா? கொடுக்கல. நீங்க என்ன சொன்னாங்க தேர்தல் வாக்குறுதி? நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏற்கனவே இஸ்லாமியர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த 3.5% இடஒதுக்கீடு, அது அந்த இடஒதுக்கீடை வழங்கியது முதல் ஆணையம் அமைத்தது அம்மா அவர்கள். அதுக்கப்புறம் வழங்கது கருணாநிதி ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்டது. அந்த 5% இடஒதுக்கீட்டாக உயர்த்தி தருவோம் என்று தேர்தல் வாக்குறுதி சார். 2021 தேர்தல் வாக்குறுதி 3 வருஷம் ஆச்சு, அதை பத்தியே பேசல. அதே மாதிரி சச்சார் கமிட்டி பரிந்துரைகள்லாம் நிறைவேற்றி தருவோம்னு தேர்தல் வாக்குறுதி, அதை பத்தியும் பாராளுமன்றத்துல இந்த 3 வருஷத்துல ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூட திமுக உறுப்பினர் பேசல. அதை விட என்ன சொன்னாங்கன்னா, இஸ்லாமிய சிறை கைதிகளை எல்லாம் விடுதலை செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க வாக்குறுதி. அவர்கள் எந்த சிறை கைதியை விடுதலை செய்யல.
ஏற்கனவே இந்த சிறை கைதிகள்ல வேற வேற வழக்குகள்ல இருக்கக்கூடியவர்களா வந்து பெயில்ல விட்டுருக்காங்க. இருந்தாலும் அது நீதிமன்றம் தான் பெயில்ல விட்டது. ஆனா இவங்க இப்ப திசை திருப்பாங்க, நாங்க பெயில்ல விட்டுருக்கோம். இது மாநில அரசால் கொடுக்கப்பட்ட பெயில் அல்ல, இது நீதிமன்றம் கொடுத்த பெயில். ஆகவே முஸ்லிம்களை வந்து தொடர்ந்து வஞ்சித்து அவர்களை ஓட்டுக்களை வாங்குறது. இப்ப கூட பாருங்க, தமிழ்நாட்டுல 2 சிறுபான்மை மக்களுக்காக, சிறுபான்மை பிரிவு இஸ்லாமியர்களுக்காக 2 அமைச்சர் இருந்தாரு. அந்த அமைச்சர் நல்லவரா கெட்டவரா என்பது இல்ல, அந்த அமைச்சர்களுடைய செயல்பாடு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம், அதெல்லாம் வேறு கருத்து, அது நான் மறுக்கவில்லை. ஆனால் ஒரு சமூகத்தின் சார்பு பிரதிநிதித்துவம் ஏற்கனவே நாசரை வந்து பதவியில இருந்து எடுத்தாங்க, இப்ப மஸ்தானை எடுத்தாங்க, மஸ்தானையும் மாவட்ட செயலாளர் படுத்தாங்க. இப்ப நான் எடுத்தீங்க ஒரு அமைச்சர் ஒரு நீங்க சரியான பாதையில் போலன்னா வேற முஸ்லிம்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம், அதை செய்யறது இல்ல. ஆனா அவர்களை வைத்தே நீங்க இல்ல சார், ஏன் அதை செய்யறது இல்ல? திமுகவுக்கு என்ன தயக்கம் நான் கேட்கிறேன், அதுதான் கேள்வியா இருக்கு சார். பொதுவாவே திமுகவுக்கு நீங்க திமுகவில் இதெல்லாம் ஜாதி ஆதிக்கம் அதிகம் சார். நீங்க இந்த அண்ணா திமுக பாத்தீங்கன்னா முஸ்லிம்களை அரவணைத்து அன்பு காட்டி ஆட்சி செய்து புரட்சி தலைவமா முஸ்லிம்களுக்கு எத்தனையோ திட்டங்கள், அஜி செல்ல மானியமா இருக்கும், அஜி கட்டிடம் கட்டுறதுக்கு 15 கோடி ரூபாய் ஒதுக்கியதா இருக்கும், ரமலான் நோன்பு கஞ்சி காலத்துல அரிசி வழங்கியதா இருக்கட்டும், காகிதம் இல்லத்து உமர் புலவர் மணிமண்டபம், ஐதர் அலிக்கு மணிமண்டபம், இப்படி சிறுபான்மையான இப்படி எல்லாம் அம்மாவுடைய ஆட்சி காலத்துல தான் செஞ்சதுதான். ஆனா நீங்க சொன்ன மாதிரி இந்த நபிகள் நாயக பிறந்த தின விழாவில் போய் கருணாநிதி வந்து நபிகள் நாயகத்தை பத்தி அந்த கதையெல்லாம் படிச்சுட்டு நல்லா பேசுவார். அதை நம்பி 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 இஸ்லாமியர்கள் ஏமாந்துதான் போனார்கள். இப்ப கொஞ்சம் கொஞ்சம் விழித்துக்கிட்டு வந்தாங்க. ஆனா இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கு மோடிக்கு எதிரான மனநிலையில் நம்ம ஓட்டு போட வேணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கு திமுகவுக்கு ஆதரவப்படல, அது ராகுலுக்கு ஆதரவான நிலையில் ஒரு முடிவு எடுத்து ஓட்டு போட்டாங்க, இதுதான் உண்மை. ஆனா முஸ்லிம்களை கண்டால் திமுக ஏன் பிடிக்கிறது இல்லைங்கிறது நியாயமான கேள்வி. இதுவரைக்கும் முஸ்லிம்களுக்கு திமுக ஒரே ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி நடத்திருக்காங்களா சார்? இல்ல சார், நிகழ்ச்சிகள் நடத்துறது சார், நிகழ்ச்சிகள் நடத்துறது, நிகழ்ச்சியில புகழ்ந்து பேசுறதெல்லாம் இருக்கட்டும். இன்றைய சூழல்ல பாஜக இஸ்லாமிய வெறுப்பை விதைச்சிக்கிட்டு இருக்கும்போது இஸ்லாமிய பிரதிநிதித்துவம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது இல்லையா? அதுல ஏன் திமுக கோட்டை விடுறாங்க? கோட்டை விடுறது இல்ல சார், அது வேணுண்டே செய்யறது. முஸ்லிம் இப்போ இந்த பாராளுமன்ற 40 தொகுதிகளை ஒரே ஒரு முஸ்லிம்களை வாய்ப்பு கொடுத்திருக்க முடியாதா? நீங்க இவங்க நினைச்சு சார், நான் ஒண்ணே கேட்கிறேன், இவர்கள் பிஜேபி இவர்கள் சுயநலத்துக்காக எதிர்க்கிறார்கள். பாபர் மசூதி இடிக்கப்பட்டதற்கு பிறகுதானே பிஜேபி கூட்டணியில போய் சேர்ந்தாங்க. குஜராத்ல பெரிய கலவரம் ஏற்பட்டு ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் கொல்லப்பட்ட போதெல்லாம் கருணாநிதி என்ன சொன்னாரு? மோடி நல்லவர் வல்லவர் தானே சொன்னாரு. அவருக்கு வந்து முஸ்லிம்கள் ஆதரவு மனநிலை எடுக்கணும், முஸ்லிம்களுக்கு இணக்கமாக இருக்கணும், அவர் வந்து அதெல்லாம் சொல்றதுல ஒரு பொய். இன்னும் சொல்ல போனா இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய உத்தம் தாக்கரேவா இருக்கட்டும், பல கெஜ்ரிவால் சிஏ ஆதரித்தவர்கள் தான். சிஏ சட்டத்தை ஜவஹர் அலி சார் கொஞ்சம் இணைப்பிலே இருங்க, நான் உங்ககிட்ட திரும்ப வரேன். அஸ்வத் சார், இப்போ வந்து திமுக வந்து அப்படியே பாஜக ஃபாலோ பண்றாங்க அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்கு. முஸ்லீம்களுக்கு அரசியல் எதிர்காலம் இங்க வந்து கேள்விக்குறியாயிருக்கா? திமுகவை, அதாவது பாஜகவை வந்து திமுக ஃபாலோ பண்ணதுன்னா அப்படி தட்டையாக புரிஞ்சுக்க முடியாது. இப்போ இந்தியா முழுக்க எல்லா கட்சிகளிலும், அதாவது 92 பாபர் இடிப்புக்கு பின்பு, அப்புறம் ஒரு வாஜ்பாய் பீரியடு, அதுக்கப்புறம் காங்கிரஸ், அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் வந்து மோடியோட ஆட்சி இருக்குல்ல, இப்போ கடந்த ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு மேலான இந்த இந்தியா அரசியல் வந்து முற்றுமுழுதாக மாறி இருக்கு. அப்போ இந்து பெரும்பான்மைவாத அரசியல் இந்தியா முழுக்க தாக்கம் செலுத்துது. அதில் முஸ்லீம் மற்றமையாக்கள் வந்து எல்லா துறையிலையும், கல்வி, பொருளாதாரம், வேலைவாய்ப்பு, சமூக பாதுகாப்பு, இப்படி எல்லா துறைகள்லையும் முஸ்லீம்களோட ரெப்ரசன்டேஷன்ஸ் வந்து இல்லாமல் ஆக்கப்படுது. இப்போ அந்த இடத்துல அரசியல் கட்சிகள்லையும் ஆக்கப்பட்டிருக்கு. இப்போ கடந்த முறை வந்து 26 எம்பிக்கள் தான் வந்திருந்தாங்க, இப்போ இந்த முறை 24. அப்போ சமூக நீதியின் அடிப்படையிலையும் விகிதாச்சார அடிப்படையிலையும் பார்த்தா 543க்கு 77 எம்பிக்கள் வந்து வரணும். சார், இப்போ நீங்கள் 92க்கு பிறகு வந்து இதெல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க இருக்கிற தாக்கம் தான் இப்படி திமுகவிலையும் எதிரொலிக்குதா, இல்லை திமுக ஆரம்ப காலத்திலிருந்தே கொடுத்தது இல்லையா? இப்போ இந்தியா முழுக்க கடந்த 1/4 நூற்றாண்டுகளாக அந்த பெரும்பான்மைவாத அரசியல் இருக்குது, அது எல்லா கட்சிகளையும் தாக்கம் செலுத்துது. ஆனால் திமுகவின் வரலாறில் இது வரைக்கும், அதாவது 90 விட்டுட்டு நம்ம இப்போ பிஜேபி பிஜேபிக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா இது வரைக்கும் ஒரு எம்பி சீட்டும் கொடுத்ததில்லை. அப்போ 2014 ஏன் சார் முஸ்லீம்களுக்கு அரசியல் அதிகாரத்தை கொடுப்பதில் திமுகக்கு என்ன சிக்கல், ஏன் கொடுக்க மாட்டாங்க?
அது கொடுக்க மாட்றாங்க. திமுகவுக்கு வந்து வெளியே வந்து ஒரு சோஷியல் ஜஸ்டிஸு, நாங்கள் வந்து சமூக நீதி கட்சி, எல்லோருக்குமான கட்சி அப்படின்னு பேசக்கூடிய திமுக முஸ்லீம்களை உள்ள எடுக்கணும்ல. திமுகவில் எத்தனை மாவட்ட செயலாளர்கள் முஸ்லீம் மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறாங்க? இருந்தவரையும் நீக்கி இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து இஸ்லாமிய சமூக மக்களை வந்து காயப்படுத்துங்கிறத அவங்க உணரவே இல்லையா? இல்லை, இது இவர் ஆவடி நாசரை தூக்கியிருந்தாங்க அமைச்சர் பதவியிலேருந்து. எந்த காரணமுமே இல்லை, கிள்ளுக்கிற மாதிரி தூக்கி வெளியே போட்டிருக்காங்க. ஆனால் அந்த பக்கம் செந்தில் பாலாஜி வந்து ஊழல் வழக்கு இருக்குது, எல்லாம் இருக்குது, தூக்கி செந்தில் பாலாஜி பக்கம் போய் நிற்கிறாங்க. எந்த காரணமுமே இல்லாமல் ஆவடி நாசர் பதவி தூக்கி போடப்படுது. இல்லை சார், பாஜக வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் இல்லாத ஒரு அமைச்சரவையை அமைச்சிருக்காங்க. இப்போ அது மாதிரியான ஒரு முயற்சியை தான் திமுக இங்கே செய்தா? மாவட்ட செயலர் கட்சி பதவியிலிருந்து கூட தூக்குற அளவுக்கு வந்துட்டாங்களா? இல்லை, அது எல்லா கட்சிகள்லையும் நடக்குது. இப்போ தமிழ்நாட்டு அரசியலில் காங்கிரஸ் வந்து இது வரைக்கும் எம்பிக்களை கொடுத்துருக்கு, முஸ்லீம் எம்பிக்களை கொடுத்துருக்கு, சுயேட்சைகளாக நின்று ஜெயிச்சிருக்கிறாங்க. முஸ்லீம் லீக் ஜெயிச்சிருக்கு. திமுகவை சேர்ந்த திமுகவின் உறுப்பினர்களாக ஒரு எம்பியும் வந்தது கிடையாது. நியமன எம்பி மட்டும் வச்சுக்கோங்க, ஏதாவது பிரச்சனை ஆகும்போது நியமன எம்பி எம்எம் அப்துல்லா கொடுத்த மாதிரி கொடுப்பாங்களே தவிர திமுகவுக்கு வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் பார்ட்டியா அப்படின்னு கேட்க வேண்டிய கேள்வி இருக்குது. திமுகவில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய குறிப்பிட்ட ஒரு 3-4 சாதிகள் இருக்குது. அப்போ பிற்படுத்தப்பட்ட ஒரு அரசியலை திமுக செய்யலை. உயர் சாதிகளுக்கான அரசியலை நான் ரொம்ப கவனமாக சொல்கிறேன், உயர் சாதிகளுக்கான அரசியலை திமுக செய்யதே தவிர பிற்படுத்தப்பட்டவருக்கான அரசியலை திமுக செய்யலை. நலன் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய நலன்லாம் திமுக இல்லைங்கிறீங்க? இல்லை. அப்போ திமுகவில் எத்தனை அமைச்சர்களோட சாதி வாரியாக எடுப்போமே? அப்போ அதிலே வந்து நமக்கு கிளியர் கட்டாக தெரியும். சார், திமுக ஏன் வந்து இஸ்லாமியர்களுக்கு கட்சியிலையும் பொறுப்பு கொடுக்கறது இல்லை, அவங்களுடைய ஆட்சி அதிகாரத்தையும் அவங்ககிட்ட கொடுக்கறது இல்லை, ஏன் அந்த மாதிரி இருக்காங்க? இல்லை, இப்போ நேற்று ஒரு டிபேட்டில் வந்து திமுகவை சேர்ந்த ஒருத்தர் வந்து சொல்கிறாரு என்னென்னா, முஸ்லீம்கள் நின்றுட்டாங்கன்னா மற்றவர்கள் ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்றார். அது திமுகவை சேர்ந்தவர் தான் அவர். அப்போ முஸ்லீம்கள் நின்னா ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லக்கூடிய அந்த அரசியலை உடைப்பது தான் சமூக நீதி அரசியல். இல்லை சார், இப்போ இந்த ஒரு பார்வை இருக்குல்ல, இப்போது திருமாவளவன் அவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு வந்து தனி தொகுதி தான் கொடுப்போம், பொது தொகுதி கிடையாதுன்னு சொல்கிறது, இஸ்லாமியர்களை நிறுத்தணும்னா அவங்க ஜெயிக்க மாட்டாங்க, தோற்றுருவாங்கன்னு சொல்கிறது. இந்த பார்வை திமுகவுக்கு யார்கிட்ட இருந்து வந்தது? யாரை நோக்கி அவங்க பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க? இல்லை, இப்போ தலித்துகளுக்கு வந்து தனித்தொகுதி இல்லைன்னா சீட்டே கொடுக்க மாட்டாங்க. இந்தியா முழுக்க, தமிழ்நாட்டிலையும் அதுதான். இங்கே ரவிக்குமார் கொடுக்கலாம், தொழில் திருமாவுக்கு கொடுக்கலாம். அப்போ தனித்தொகுதி இல்லைன்னா தலித்துகளுக்கும் உரிமை கிடையாது இங்கே. அப்போ முஸ்லீம்களுக்கும் தனித்தொகுதி வேணுன்ற ஒரு அரசியலை நோக்கி போக வேண்டியது இருக்குது அடுத்த கட்டத்திற்கு. ஏன்னா எந்த கட்சிகள்லையும் பிரதிநிதித்துவம் இல்லை, காங்கிரஸ்லேயும் இல்லை, திமுகவிலையும் இல்லை. இப்போ இந்தியா கூட்டணி அலையன்ஸில் 24 வந்து 3 முஸ்லீம் லீக்கு, கேரளாவில் 2, தமிழ்நாட்டில் 1, இது மஜ்லிஸ் பார்ட்டி ஓஎஸ்சியோட ஒரு பார்ட்டி ஜெயிக்கிறாங்க. அதை தாண்டி இருக்கக்கூடிய கட்சிகள் எதுவுமே கிடையாதுல்ல. சமாஜ்வாதியில் இருக்கக்கூடிய மொத்தமே பார்த்தா ஒரு 20க்குள்ளால தான் இருக்குது. சுயேட்சை வந்து 2 லடாக்லையும் ER ரஷீத் வந்து காஷ்மீரத்தில் அந்த உமர் அப்துல்லாவை எதிர்த்து ஜெயிக்கிறாரு. ஆனால் இவங்க ஓட்டு கேட்க போகும்போது நாங்கள் சிறுபான்மை மக்களுக்காக தான் எங்களுக்கு குரலை எழுப்ப போகிறோம் அப்படி சொல்லி தானே ஓட்டுகளை கேட்குறாங்க. அப்போ மக்கள் எப்படி திரும்ப இவங்க நம்புறாங்க? இப்போ மக்களுக்கு வந்து பிஜேபி வரக்கூடாது, முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் பிஜேபி வரக்கூடாது. அவனை விட அது பெரிய தீமை, அந்த பெரிய தீமையை விட சின்ன தீமைக்கு ஆதரிக்கலாம். அதற்காக இந்தியா கூட்டணிக்கு போட்டாங்க. அப்போ இந்தியா கூட்டணியோட நியாயப்பத்திரான்னு ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க காங்கிரஸ். அந்த நியாயப்பத்திராவில் முஸ்லீம்களுக்கான எந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸையும் அனௌன்ஸே பண்ணலை, இல்லவும் இல்லை நியாயப்பத்திராவில். ஆனால் இந்தியாவில் கடந்த 10 வருஷமாக முஸ்லீம்கள் தான் அரசியல் விவாதத்தில் மையப்பாத்திரம். முஸ்லீம்களை சுற்றி தான் அரசியல் சுற்றி நடந்துகிட்டு இருக்காது. பாகிஸ்தானாக இருக்கலாம், இல்லை இந்திய முஸ்லீம் பகுதிகளில் போய் வன்முறையை தாக்குறதா இருக்கலாம். அப்போ முஸ்லீம்களை குறித்து தான் அரசியல் போயிட்டுருக்கு. ஆனால் முஸ்லீம்களுக்கு எந்த பிரதிநிதித்துவம் கொடுக்க மாட்டோம், நாங்கள் தான் ஒரு செக்யூலர் கட்சி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, அதுவே எந்த வகையில் சரி இல்லை? இவங்க எல்லாருமே அந்த பாஜகவினுடைய அந்த வெறுப்பு பிரச்சாரத்துக்கு பயந்து தான் சீட்டு கொடுக்காம மறுக்கிறாங்களா? கிட்டத்தட்ட அதான். பாஜக வந்து எங்கே முஸ்லீம்களுக்கு சீட்டு கொடுத்துட்டா எங்கே தங்களை வந்து இந்து விரோதின்னு சொல்லிடுவாங்க. இல்லை சார், ஆனால் தமிழ்நாட்டில் அந்த பிரச்சனை இல்லை சார். இங்கே பாஜக பெரிய லெவலில் காலுன்றல, இங்கே வந்து நீங்கள் இஸ்லாமியர்களுக்கு தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம், நீங்கள் பாஜகவை எதிர்த்து தான் நிற்கிறேன்னு முதலமைச்சர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது திமுக ஏன் திட்டமிட்டு இவர்களுக்கு வந்து சீட்டு கொடுக்கறது இல்லை? சரி, இப்போ ஆவடி நாசர் பதவி பறிக்கப்பட்டுச்சுல, அதற்கு முன்னாடி ஆவடி நாசரை குறித்து அண்ணாமலை வந்து தொடர்ந்து ஒரு தாக்குதலை கொடுத்துக்கிட்டே இருந்தார். அப்போ அந்த அரசியலை கவனிக்கணும். அப்போ அண்ணாமலைக்கு பயந்து தான் ஆவடி நாசர் பதவியும் பறிக்கப்படுதுங்க. இப்போ திமுக வெளியே வந்து அந்த பேட்ச் ஒர்க் பண்ணுற மாதிரி வெளியே வந்து நாங்கள் வந்து முஸ்லீம்களின் பாதுகாவலர் ஒன்றும் இல்லை. இப்போ சமீபத்தில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் ஒரு முஸ்லீம் பொண்ணால் மாட்டுக்கறி திங்கிறவ தானே அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க, ஸ்கூல் டீச்சர் வந்து பண்ணுறாங்க. அந்த டீச்சரை டிஸ்மிஸும் பண்ணலை, சஸ்பெண்டும் பண்ணலை, எதுவுமே நடக்கலை. இதே கோயம்புத்தூரில் தான் நடந்துச்சு. சேலத்தில் மாட்டுக்கறி கடை வைக்கக்கூடாதுன்னாங்க.
இப்போ இதெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள இப்போ இந்த கடந்த 3 வருஷத்துல நடந்துகிட்டு இருக்கு. ஓகே சார். சார் நான் உங்கள் கருத்தை எடுத்துக்கிறேன். தமிழ்வேந்தன் சார் உங்கள்கிட்ட தான் அடுத்து கேட்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது சார் சொல்லுங்க சார். அதாவது நீங்க இது பொதுவா நம்ம சகோதரர் ஒரு கருத்தை சொன்னாரு. அது மாட்டுக்கறி என்பது அது இஸ்லாமியர்களுக்கான விஷயமா கொண்டு போயிட்டேன்னு வைங்களேன். அது எல்லா மக்களுக்கான உணவு. அது தலித்துக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லோரும் சாப்பிடக்கூடிய உணவு தான். அது இஸ்லாமியர்களுக்காக உணவு இல்லை. ஆனால் இங்க சமூக நீதி மறுக்கப்படுகிறது இந்த பாயிண்ட் நண்பர் வெல்ஃபேர் கட்சிக்காரர்ல சொல்லியிருப்பார் நினைக்கிறேன். ஆனா நீங்க சிறுபான்மை மக்களை எதிர்க்கிற மீண்டும் மீண்டும் நம்ம சகோதரர்கிட்ட கேட்டனால் சொன்ன தமிழ் பிஜேபிக்கு ஆதரவான நிலைப்பாட்டுல அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்களோ அப்படிங்களா? பிஜேபி அதனால் திமுகவிலேயே ஒரு ஆதிக்க சக்தியினுடைய மென்டாலிட்டி அங்க இருக்கு. முஸ்லிம்களுக்கு இந்த பதவிக்கு வந்துவிடக் கூடாது என்ற நிலையில ஆதிக்க சக்திகள் அந்த கட்சியில உள்ள முக்கிய பொறுப்பாளிகளே இருக்காங்க. நீங்க ஏன் கேக்குறீங்க? இவரு துரைமுருகனு ஒரு சட்டமன்ற உறுப்பினரை பார்த்துட்டே அந்த தொப்பியை கூப்பிடியாண்டு அபூபக்கர் எம்எல்ஏ கூப்பிட்டாரு. இன்னும் பண்ண அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர் பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ் கனிக்கு அங்க என்ன சம்பவம் நடந்துச்சு? ஒரு ராமநாதபுரத்துல ஒரு எம்பின்னு பார்க்காம அந்த அமைச்சர் தள்ளி விடுறாரு. அதனால அந்த கட்சியிலேயே அவங்களுடைய மனநிலையை ஆதிக்க மனநிலை பிஜேபியை கேட்டுதான் பண்ணணும் இல்ல, இவங்களுடைய மனநிலையை பிஜேபியோட. சார் உங்க கருத்துக்களுக்கு நன்றி சார். மீண்டும் வரேன் சார். தமிழ்வேந்தன் சார், திமுக வேற யாரெல்லாம் இயக்கல, திமுகவுக்குள்ளேயே ஒரு ஆதிக்க மனநிலை இருக்கு. அதனாலதான் அவர்கள் இஸ்லாமியர்களை அரசியல் அதிகாரம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? அப்படி இல்லை, கொஞ்சம் வரலாற்றை பார்த்துட்டு வருவோம். இந்தியாவில் தேசிய பாதுகாப்பு தடை சட்டம், நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் கொண்டு வர்றாங்க. எந்த ஸ்டேட்டும் வாங்கிக்கல. போய் முதல்ல வாங்கிட்டு வந்தவர் எம்ஜிஆர். முதல் கைது பழனி பாபா. இந்தியாவிலேயே முதல் கைது பழனி பாபா. அப்போ ஒரு பக்கம் அளவில் கலைஞர் அறிக்கை கொடுத்தார். பழனி பாபாவின் கைது தேசத்தின் படுகொலைன்னு சொல்லி ஒரு பக்கம் முரசொலியில் கொடுத்தார். அப்ப பழனி பாபா காலத்திலிருந்து ஒரு சமூகத்துக்கு எதிரான ஒரு பார்வையா நீங்க எப்படி முன்வைக்க முடியும் சார்? நாங்க இங்க கேக்குறது ஏன் நீங்க கேட்டதுக்கு ஆன்சர் இதுதான். எப்ப எம்ஜிஆர் காலத்திலிருந்து நீங்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான இருக்கீங்க. பழனி பாபா என்ன தப்பு பண்ணிட்டாரு? இஸ்லாமியர்களுக்கு அரசியல் பிரதிநிதி செக்ரட்டரியேட்டுக்குள்ள போக கூடாதுன்னு பழனி பாபாவுக்கு எதுக்கு வேண்டிய அறிக்கை கொடுத்தீங்க? பழனி பாபா முதல்ல யாரு? யாருடைய தலைவர்? பழனி பாபாங்கற தனி நபர் சார். தனி நபரை பத்தி பேசுறீங்க நீங்க. இஸ்லாமியர் ரெப்ரசன்டேட்டிவ் பழனி பாபா சார். அவர் தனி நபர்னு சொல்லுவீங்க சார். நீங்க அவருக்கு அரசியல் அதிகாரம், பழனி பாபாவோட ஃபாலோயர் நான் சொல்றேன். செக்ரட்டரியேட்டுக்குள்ள போக கூடாதுன்னு இல்ல சார். நீங்க அரசியல் அதிகாரம் கொடுத்தீங்களா? அரசியல் அதிகாரம் அறிக்கை விட்டீங்க சார். நீங்க அதிகாரம் கொடுத்தீங்க. எம்ஜிஆரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், அது மூலம் தெரிஞ்சீங்க. இருக்கட்டும் சார், எல்லாமே ஓகே. இதுக்கு ஜவஹர் அலி அவர்கள் தான் சார் பதில் சொல்லணும். நம்ம வழக்கறிஞர்கிட்ட கேக்குறேன். அவரு நண்பர் தமிழ்வேந்தன் கேக்குறேன். இதே பழனி பாபா எம்ஜிஆரை எதிர்த்து பேசியிருக்காரு, புரட்சி அம்மாவை எதிர்த்து பேசியிருக்காரு, கருணாநிதி எதிர்த்து மிக கடுமையாக எதிர்த்து பேசியிருக்காரு, ராமதாஸ் ஆதரிச்சிருக்கிறாரு, அதன் பிறகு ராமதாஸ் எதிர்த்து போயிருக்காரு. அவர் ஒவ்வொரு நிலையிலும் மாறி மாறி நிலைப்பாடுகள் எடுத்தவரு. என்ஐஏ சட்டத்துக்கு நீங்க ஆதரவு கொடுத்தீங்களா இல்லையா? சிஏஏவுக்கு நீங்க ஆதரவு கொடுத்தீங்களா இல்லையா? என்ஐஏ நிறைவேற்றப்படல, சிஏஏக்கு ஆதரவு கொடுத்தீங்க. அன்னைக்கு உங்க நவநீதம் ஐயா காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர் பாடுறாரு. காஷ்மீர் மேட்டருக்கு எங்க போறீங்க? தமிழ்வேந்தன் சார், எங்க போறீங்க? தமிழ்வேந்தன் சார், நீங்க பாட்டு மட்டும் பாடுனா போதுமா சார்? ஒரே நிமிஷம், நீங்க ஏதாவது ஒரு ஜாயின் பண்ணிட்டீங்க. இருங்க சார். ஊப்பா சட்டத்தை ஆதரித்து நீங்க தமிழ்நாட்டுல ஒரு சட்டம் ஒண்ணு போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட் என்று ஒரு சட்டம் தமிழ்நாட்டுல போட்டிருக்கீங்க. இப்ப போட்டிருக்கீங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி. அது யாருக்கு எதிராக போட்டது? ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கு எதிராக. ஐயோ, அப்படி தப்பு இது தவறானது. ஒட்டுமொத்த இஸ்லாமியர்கள் இப்படி சித்தரிக்க கூடாது. நான் சொல்றேன் 4 முஸ்லிம்கள் மீது பயன்படுத்திருக்கீங்க சார். இதான் சார் விஷயமே. நான் ஒன்னு சொல்றேன். அவர் சொல்ற விஷயத்தை நீங்க ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கு எதிரானதா சித்தரிக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? அதேதான் பழனி பாபா விவகாரத்தை ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கானது எப்படி அப்படிதாங்க சித்தரிப்பு. எதுக்கு செக்ரட்டரியேட்டுக்குள்ள போக கூடாதுன்னு ஜீவோ போட்டீங்க சார்? ஓகே. பழனி பாபா என்னங்க பண்ணிட்டாரு அப்படி? இல்ல செக்ரட்டரியேட்டுக்குள்ள போக கூடாது. அவரு அவர் நாட்டின் குடிமகன் இல்லையா சார்? அவர் நாட்டின் குடிமகன் சார். எப்படி நீங்க போக கூடாது? இப்ப ஜவஹர்லால் என்ன சொன்ன மாதிரி தான். இப்போ இந்த யூஏபிஏல போன மாதம் யூடியூப்ல பேசின தரப்பை இந்த ஏதிமுக அரசு தான் கைது செஞ்சிருக்கு. யூஏபிஏக்கு அவர் சொன்னது தான் அது. ஏடிஎஸ் ஆன்டி டெரரிஸ்ட் ஸ்குவாட் ஒரு முஸ்லிம் மேல வழக்கு போட்டிருக்காங்க சார். இப்ப அவர் யூடியூப்ல ஒன்றிணைச்சது சார். பழைய வரலாறுலாம் சொன்னீங்க. இப்ப சமீபத்துல நடந்த நிகழ்வுகளை 2 பேர் சொல்றாங்க. இதுக்கு என்ன பதில் சார்? நான் என்ன சொல்றேன், இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக இப்போ அண்ணா ஒரு இது சொன்னார். ஒரு இஸ்லாமியருக்கு நாங்கள் அதிமுகவில் ரெட்டலை சின்னம் தான் கொடுத்தோம் அப்படின்னு. ரெட்டலை சின்னம் கொடுத்தும் தோல்வி தான். ஆனால் இங்கே ஏனிசேகம் கொடுத்தும் நவாஸ் கனி வெற்றி. இன்னும் அதிமுகவின் முன்னாள் முதல்வர்
3 வாட்டி முதல்வராக இருந்தவர் பலாப்பழத்தை 2ஆ வந்துட்டோமே. சார் நவாஸ் கனிக்கு முன்னாடியே வந்து வெற்றி அன்வர் ராஜா இருக்காரு சார். அன்வர் ராஜா வெற்றி பெற்றிருக்காரு. ரைட்டுங்க, அது வேற விஷயம். நாங்க ஜெயிச்சிருக்கோம்ல, 40 தொகுதி வெற்றி பெற்றிருக்கோம். சார் இஸ்லாமியர்கள் வாக்கு வேணும்னு தான் நீங்க பிஜேபில இருந்து வந்தேன்னு சொல்றீங்க. 2 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் பிஜேபில தான் இருக்கிறீங்க. இப்ப பிஜேபில இருந்து எனக்கு இஸ்லாமியர் வாக்கு போடணும்னா அதுக்கு நீங்க ஒரு 50 வருஷம் டெடிகேட் பண்ணணும். நாங்க இஸ்லாமியர்கள் நாங்கள் வாக்குகளை பார்க்கல. ஏன் சார் ஒரு எம்பி சீட் கூட நீங்க கொடுக்கலங்கற கேள்வி, நீங்க கேள்வியை தவிர்த்து மத்த எல்லாமே நீங்க பேசிட்டீங்க. நீங்கள் இஸ்லாமியர்களை வாக்குகளாக பார்க்கிறீர்கள், நாங்கள் எங்கள் வாழ்வின் அங்கமாக பார்க்கிறோம். ஆனா தோழமைகளை பார்க்கிறோம். எங்க தோழமைகளை அதான் சார் நாங்க சீட் மட்டும் எலெக்ஷன்ங்கிறது வெற்றியா தோல்வியா? இப்ப 40 சீட் நாங்க ஜெயிச்சிருக்கோம். எங்களோட தானே இஸ்லாமியர்கள் இருக்காங்க. நீங்க போய் வீடு வீடா கூட கூட்டு பாருங்க, ஒரு இஸ்லாமியர் உங்க ஓட்டு போட மாட்டாங்க. இல்ல சார், நாங்க கூப்பிடாட்டியும் எனக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா இஸ்லாமியரோட பாதுகாவல் நாங்க தான். நீங்க என்ன பிஜேபி பயம். அதாவது இஸ்லாமிய சிறைவாசிகளை வந்து பெயில், இஸ்லாமிய சிறைவாசிகளை கோர்ட்டு பெயில் கொடுத்து சொன்னீங்க அண்ணா. அதுக்கு ப்ராசிக்யூஷன் சைடுல இருந்து அப்ஜெக்ஷன் கொடுக்காத தமிழ்நாடு அரசு கொடுத்திருந்தா பெயில் வராது. நாங்க கொடுப்பதுல எங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷன் இல்ல. அவங்க வெளியில வரணும், இன்னைக்கு வரணும், அந்த போராட்டத்தில் நாங்க இருக்கிறோம். சார் சிறுபான்மையருக்காண்டி தனி வாரியம் அமைச்ச ஒரு கலைஞர் கருணாநிதி, தனி வள வாரியம் மெக்கா மதீனாவுக்கு முதல்ல அளித்தது கலைஞர் கருணாநிதி. சார் ஒரே நிமிஷம் சார், முஸ்லிம்களுக்கு ஏன் அரசியல் அதிகாரத்தை கொடுக்கவில்லை? அரசியல் அதிகாரத்துல இருக்கிறாங்க, ஏன் இல்ல? இல்ல ஏன் அதிகாரத்துல கொடுக்கிறது இல்லன்னு கேக்குறேன். எந்த மாற்று கருத்து கிடையாது. இல்ல என்ன அரசியல் அதிகாரம் கொடுத்திருக்கீங்க? என்ன அதிகாரம் கொடுக்கலன்னு சொல்லுங்க. அதிகாரம் என்ன கொடுக்கிறது? அவர்கள் மண்ணின் மைந்தர்கள், அவங்க மார்க்க வேணா வெளிநாட்டில் வந்திருக்கலாம், இவங்க என் சகோதரர்கள். சார் இவங்களுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கிறது? சார் இருங்க, இது தப்பானது. அது பழிபாவா சொல்லிட்டார். எங்க மார்க்க என்ன சார் தப்பு இருக்கு? ஏன் கேட்க கூடாது? இந்த சகோதரருக்கு என்ன அதிகாரம்? இந்த கேள்வி ஏன் சார் கேட்க? அவங்க மண்ணின் மைந்தர்கள். ஒரு நிமிஷம், இப்போ இதை வந்து திமுக அண்ணா திமுகன்னு புரிஞ்சுக்காம இப்போ மறைந்த முன்னாள் முதல்வர் வந்து ஜெயலலிதா அவங்க இறந்ததுக்கு பின்பு அப்போ தமிழ்நாடு வந்து ஒரு மதச்சார்பின்மை அரசியலுக்குள்ளால் இருக்கணும்னா அண்ணா திமுகவும் இங்கே இருக்கணும். அப்போ தமிழ்நாட்டிற்குள்ளால் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவுக்கு பிறகு அப்போ நம்ம எடப்பாடி பழனிசாமியும் இவங்களும் இருக்கிறாங்க, ஓபிஎஸும் இருக்கிறாங்க. அந்த இது போகுது. அதற்கு பிறகு வந்து கட்சி வந்து இவர் பழனிசாமி அவர்கள் கையில் போகுது. அப்போ இந்த ஸ்திரமற்ற நிலை வந்து தமிழ்நாட்டிற்குள்ளால் இருக்குது. இப்போ இந்த இடத்துல இருந்து கட்சியும் எடுத்துட்டு 4 வருஷம் ஆட்சியும் முடிச்சுட்டு அதற்கு பிறகு வந்து தமிழ்நாடு அரசியல் என்னவாக இருக்குது? நாங்கள் பிஜேபியோட கூட்டணி இல்லைன்ட்டாரு, இப்போ 2026லையும் இல்லைன்ட்டாங்க. அப்போ இங்கே திமுகவும் பிஜேபியோட கூட்டணி இருந்துச்சு. அந்த என்ன சார் நம்ம பேசலாம் சார், விவாதம் வேற திசையில் போகுது. தமிழ்வந்தன் சார் ஒரே ஒரு கேள்வி தான். இப்போது கனிமொழி மேடமாக இருக்கட்டும், தமிழச்சி தங்கப்பாண்டியனாக இருக்கட்டும், வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், இவர்களுக்கெல்லாம் அந்த வாரிசுகளுக்கெல்லாம் வந்து வாய்ப்புகள் கொடுக்கிற பொழுது ஒரு இஸ்லாமியருக்கு நீங்கள் மக்களவையில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை கொடுத்துருக்கலாமா கூடாதா? இல்லை, நீங்கள் கூட நீலகிரி, மாயவரம், தென் சென்னை, கோயம்புத்தூர், கள்ளக்குறிச்சி எல்லாம் வாரிசு தான் கொடுத்துருக்கீங்க. இந்த வாரிசு அரசியலே தூக்கின்னு பேசாதீங்க. இல்ல சார், சார் நாங்க வாரிசு அரசியலே கிடையாது. ஓகேவா? கேக்குற கேள்வி இஸ்லாமியர்களுக்கு ஏன் நீங்கள் அரசியல் அதிகாரத்தை கொடுக்கறீங்கறத கேள்வி நீங்க அனலைஸ் பண்ணவே இல்லை. ஏன் நாம் 40 தொகுதியை தோற்றோம், தொடர்ந்து ஏன் 10வது முறை சார் நீங்க வெற்றி தோல்வியை பத்தி ஏன் பேசிட்டு இருக்கீங்க சார்? இங்க கேள்வி அது இல்ல, ஏன் நீங்க கொடுக்கிறது இல்ல? அது இத்தனை ஆண்டுகளா நீங்க கொடுக்கல. 50 ஆண்டுகால அரசியல் வரலாற்றுல ஒருத்தர் கூட கொடுக்காதது இருக்கு. செயற்குழு இருக்கு, அது அவங்க முடிவு பண்ணுவாங்க. அவங்க பொதுக்குழு செயற்குழு 40 வருஷம் முடிவு பண்ணாரு. கடந்த தேர்தல்ல 40க்கு 40 வெற்றி. இந்த இது விஷயமே இல்ல. 50 ஆண்டு காலமா ஒரே ஒரு எம்பி கூட இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்களுக்கு ஏன் கொடுக்கல அப்படிங்கறது விவாதத்தினுடைய கேள்வி. நவாஸ் கனி திமுக காரரா? ஆமா, திமுகவை சேர்ந்தவருக்கு கூட்டணியில 1000 பேர் ஜெயிக்கலாம் சார். 40க்கு 40 கூட நீங்க கூட்டணி ஜெயிக்கிறார். ஏனிலே ஜெயிக்கிறார். அவர் எந்த சின்னத்துல ஜெயிச்சாரு? ஏன் உதயசூரியன் சின்னத்துல அவர் ஜெயிக்க கூடாது? ஏன் கொடுத்தா ஜெயிக்க போறாரு? பெரிய வெற்றியார் டெபாசிட் போயிருக்கும் உங்களுக்கு எல்லாம், பாவம் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். ஏனி சின்னதா சார் நான் அதான் சொல்றேன். நீங்க திரும்ப திரும்ப அந்த அரசியல் எல்லாம் திமுகல எத்தனை முஸ்லிம் மாவட்ட செயலாளர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க? ஏன் அவர்களுக்கு நீங்கள் அரசியல் அதிகாரத்தை கொடுக்க மாட்டீங்க அப்படிங்கறத கேள்வியா இருக்கு. நீங்க இப்ப பாஜகவை பத்தி கேள்வி கேட்கிறோம் சார். இப்போ அமைச்சரவையில ஒரு இஸ்லாமியர் கூட இல்ல. இந்த கேள்விகள்லாம் நம்ம கேட்கிறோம். முதலமைச்சர் பாஜகவை கடுமையா விமர்சனம் பண்றாரு. நான் தான் பாஜக அந்த முஸ்லிம்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் தான் பாதுகாவலர் அப்படின்றதெல்லாம் சொல்றேன். அப்படி சொல்லக்கூடியவர் ஏன் இஸ்லாமியர்களுக்கு அரசியல் அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்க மறுக்கிறார்? இதில் நான் தான் சொல்லிட்டேன்னா அவங்க மண்ணின் மைந்தர்கள் அவங்களுக்கு என்ன கொடுக்கறது? அவங்க நாடு இது. மண்ணின் மைந்தர்களுக்கு ஏன் சீட்டு கொடுக்கறது இல்லைன்னு கேட்குறேன். சீட்டு கொடுக்கறது கட்சியில் கொடுப்பாங்க, கட்சியில் ஜெயிப்பாங்க. இதுலலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் கூட எஸ்டிபிஐ கூட கட்சி ஏன் கொடுக்கல? எஸ்டிபிஐ வாக்கா பார்த்து கொண்டு சேர்த்து கொடுத்தீங்க, ஜெயிக்கலையே.
நாங்க வெற்றி தோல்வி இல்ல ஏங்க, சார், சீட்டு கொடுக்கறதே பிரச்சனை. சீட்டு கொடுக்கறதே பிரச்சனை இல்லை, வெற்றி தோல்வி பிரச்சனை இல்லைங்கிறீங்க, வெற்றி தோல்வி வேணுங்கிறீங்க. ஆட்சி அதிகாரி எம்பவர்மெண்ட் இல்ல வெற்றி தோல்வி தாங்க சார். இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பா? அதை மட்டும் இது தேவையில்லாத வெறுப்பெல்லாம் கிடையாது. எங்க சகோதரன் இல்ல, அப்புறம் ஏன் நாங்க ஆரத்தவி நாங்க இருக்கிறோம். அப்புறம் ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இன்னைக்கு நீங்க அதான் சொல்றேன், 50 வருஷத்துல நீங்க ஒரே ஒரு சொல்ற- சீட்டு சார். நீங்க சார், சொல்ற 50 இந்த- வருஷத்துல எத்தனை எலெக்ஷன் நடந்திருக்கு, எத்தனை நான் தொகுதிகள், 18 மக்களவை தேர்தல்கள்ல நான் ஒரு தேர்தல்ல ஒரு எம்பி. நான் ஒரு வார்த்தை சொல்றேன், கோச்சிக்க கூடாது. அயோத்தி ராமர் கோயில் திறந்தாங்கல்ல, உங்க முதல்வர் உங்க எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொன்னாரு? எனக்கு கால் வலி சரியான போறேன்னாரு. சார், ஆர்எஸ்எஸ் மக்கள் வந்து ஆர்எஸ்எஸ் சொல்லிட்டோம். அயோத்தி கோயில் நரேந்திர மோடி அவர்கள் மிகவும் நல்லவர். சேலம் மாநாட்டு இல்லைன்னு சொல்வீங்க? சேலம் மாநாட்டு நாங்க இல்லைன்னு சொல்வீங்களா நீங்க? இருங்க, சேலம் மாநாட்டு போய் ஏன் சொல்றீங்க? அயோத்தி கோயில் நான் வர முடியாதுங்க. பாபர் மசூதியை கட்டுங்க, அதுக்கு முன்னாடி நரேந்திர மோடி மிகவும் நல்லவர். குஜராத்தை வளர்த்து கருணாநிதி. அந்த பிரேவ் ஏன் உங்கள்ட்ட இல்ல? நீ கட்டுங்க, அப்புறம் வர்றோம். சொன்னாரு சார், கோவில் கட்டினா நீங்க ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னாரு சார். இதை விட என்ன சார் உங்களுக்கு பிரேவா சொன்னாரு? எடப்பாடி பழனிசாமி அந்த பிரஸ் மீட்லயே சொன்னாரு, கோவில் கட்டினவங்க எல்லாம் ஜெயிக்கணும். 35 நாளைக்கு முன்னாடி கோவில் கட்டினாங்களா என்ன? அவர் மோடி வந்தப்பே கல் வச்சிட்டு போயிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி அவங்களோட 4 வருஷம் இருந்தீங்க சார். எதிர்க்கட்சி தலைவர் சொன்னது அயோத்தியில நடந்திருக்கு. 4 வருஷம் இருந்திருக்கீங்களே, அப்ப இஸ்லாமியர்களுக்கு எதிர்ப்பு பூரா பண்ணுவீங்க. கருணாநிதி குஜராத்ல வந்து படுகொலை நடக்கும்போது கூட்டணியில இருந்தார் சார். நாங்க வெளியில வந்து அதுக்கு பிறகு வெளியில சொல்ல கூட நெட் பண்ணு சனாதன கட்சின்னு வெளியே வந்துட்டோம். நீங்க அதுக்கு பிறகு ஜெயலலிதா அம்மா கவுத்துட்டுச்சு வாஜ்பாய் கவர்மெண்ட், அதுக்கு பிறகு கூட்டல இருந்திருக்கீங்களே. சிம்பிளா அவங்களோட போய் கூட்டல இருந்தீங்க சார். ஒரே கேள்வி நிறைய கரெக்டா சொல்லுங்க சார். தமிழ் சார் ஒரே ஒரு கேள்விதான். அதிமுக இஸ்லாமியர்களுக்கு மக்களவையில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்து வெற்றி பெற செய்திருக்கிறது. திமுக இதுவரையில் ஏதாவது ஒரு இஸ்லாமியருக்கு அவர்களுடைய கட்சியில் இருந்து அவருடைய சின்னத்தில் போட்டியிட வாய்ப்பு கொடுத்திருக்கிறதா இல்லையா? ஒரே கேள்வி. செஞ்சி மஸ்தான் சார், மக்களவைக்கு இந்த முறை நாங்க ஏகாதிபத்திய வெற்றி பெற்றிருக்கோம். நீங்க சொல்றது கொடுப்போம் சார். 50 வருஷமா கொடுக்கல சார். சார், இந்த தேர்தலை பத்தின கேள்வி சார், இந்த தேர்தலை பத்தின கேள்வி இல்ல. 50 ஆண்டு காலமாக மக்களவையில் போட்டியிட ஒரு சமூகத்திற்கு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. ஏன்? எங்களை விட அதிக முறை ஆண்ட நீங்கள் எத்தனை பேர் கொடுத்தீங்கன்னு சொல்லுங்க சார். அதிக முறை ஆட்சியில இருந்திருக்கு. அன்வர் ராஜாக்கு கொடுத்திருக்காங்க. சொல்லுங்க, பாத்துறோம், எழுதிருவோம், நானும் கூகுள் எடுத்துருவோம், போட்டு பாத்துருவோம் சார். நாங்கள் இஸ்லாமியர் காவலர்கள் இல்ல சார், நான் உங்களுக்கு டேட்டா அனுப்புறேன். சகோதரர் உங்களுக்கு டேட்டா அனுப்புறேன் சார். நான் அனுப்புறேன். நீங்கள் சகோதரரா பார்க்கல சார். நீங்க பிஜேபியோட கூட்டணியில் இருந்தீங்க 4.5 வருஷம். மக்கள்கிட்ட போய் கொண்டு சேருங்க உங்க கொள்கையை. அன்வர் ராஜா அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் மக்களவையில். அதிமுக சார்பா எம்பியா போயிருக்கார் 2014. அந்த மாதிரி ஒருத்தராவது திமுகவில் இருக்கிறார். தமிழ் மகன் ஹுசேன் என்பவரை கட்சியில உச்சபட்ச பதவியில் வச்சிருக்கு சார் அதிமுக. திமுக மாவட்ட செயலாளர் பதவியில இருந்து நீக்கிறாங்க. எதற்காக? ஒரு அமைச்சர் கூட சண்டை போட்டதுக்காக. இந்த பாருங்க, எலெக்ஷனுக்கு முன்னாடியே இந்த மாவட்ட செயலர் நீக்கிறது, மந்திரி பதவி எடுக்கிறதெல்லாம் கட்சியோட அவங்களோட நாம்ஸ். அது இதை இப்படிதான் செய்யணும். நீங்க எப்படி பதவி பிரமாணம் அடிச்சு பேசலாம் சார். உங்ககிட்ட பதில் இல்ல. இப்ப நான் கேட்டது அடிச்சு விடுறது. பதில் இல்லைன்னு சொல்றது ஏன் பதில் இல்ல சார்? அதான் எப்படி அடிச்சு விடுறது? பிரதிநிதித்துவம் கொடுத்திருக்காங்களான்னு கேட்டது. ஓகே சார், ஓகே சார், பேசலாம், தொடர்ந்து பேசலாம். விஜயகுமார் சார், திமுகவில் அதிகரிக்கிறதா இஸ்லாமிய வெறுப்பு? அவங்க கடைசி வரைக்கும் அதுக்கான பதிலை கொடுக்க மாட்டேன்றாங்க. ஏன் இஸ்லாமியர்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவத்தை திமுக கொடுக்க மறுக்கிறது? அதாவது நியூஸ் ஜே தொலைக்காட்சியினுடைய நேயர்களுக்கும் நெறியாளர்களுக்கும் பங்கேற்பாளர்களுக்கும் அன்பு வணக்கம். அதாவது அவங்கள வந்துட்டு ஓட்டு போடுற ஆளுங்களை மட்டுமே, அவங்களுக்கு ஒரு வாக்கு வங்கியாக மட்டுமே பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதிகார பதவி கொடுக்கக்கூடாது என்பது தான் திமுகவினுடைய எண்ணம். அதாவது திமுக நீங்கள் முதல்ல ஆரம்பத்தில் போடும்போது காகிதம் இல்லத்தை காமிச்சு அவர் கலைஞருடைய கையை பிடிச்சி இந்த சமுதாயத்தை காக்க வேண்டியது நீ தானப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை அவர் சொன்ன அந்த பொய் வெளியே சுற்றியது. ஆனால் அதே காகிதம் இல்லத்தை உருவாக்கின முஸ்லீம் லீக் கட்சியை உடைச்ச பெருமை கருணாநிதியை தான் சாரும். அப்துல் சமத், அப்துல் லத்தீப்னு 2 பிரிவாக முஸ்லீம் லீக் கட்சியை உடைச்சது யார்? இதே திமுகவினுடைய மறைந்த தலைவர், திமுகவினுடைய தலைவர் கருணாநிதி. அதுக்கப்புறம் இவர் பேசும்போது நிறையா சொல்லுவார், கூடா நட்பா கேடா முடியும்ட்டு. அவர் வந்து பிஜேபியை பார்த்து கலைஞர் சொல்லலை, அவர் சொன்னது காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகும் போது சொன்னது அது. ரெண்டாவது சொன்னார், அதாவது 1982 ஜனார்த்தனம் நீதிபதி தலைமையில் முதல் இடஒதுக்கீடு இது கொண்டு வரதுக்காக நீதிபதி ஜனார்த்தனம் தலைமையில் வைக்கிறாங்க. அதன் பிறகு 1982 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி அம்பாசங்கரை வச்சு 2வது இது பண்ணுறாங்க. இப்படிலாம் வச்சுக்கின்னு 2007 புரட்சி தலைவர் இதே அம்மா 2006
இடஒதுக்கீடுக்கான தனி முஸ்லீம் வாரியத்தை அமைக்கும் போது இது அதுக்கு அடுத்தது வந்தவர் கலைஞர் வந்து என்ன பண்றாரு, 2007 3.5% உள்ஒதுக்கீடு கொண்டு வரார். அந்த உள்ஒதுக்கீடு கொண்டு வந்ததுக்கு தான் 2021 இப்போ அவங்க கூட்டணியில் இருக்கிறாரு, வெற்றி பெற்றாரு ஜெகருல்லா, சட்டமன்றத்தில் பேசுறார். சட்டமன்றத்தில் திமுக முதலமைச்சர் திமுக தலைவரை பார்த்து பேசுறார். நீங்க கொண்டு வந்தது 3.5% இடஒதுக்கீடுனால பயன்பெற்ற பயனாளிகள் எத்தனை பேர், அது வெள்ள அறிக்கை தர முடியுமா அப்படின்னு அவர் விளக்கம் கேட்டிருக்கிறார். இன்ன வரையிலும் கூட்டணி கட்சி கேட்டதுக்கு விளக்கம் தராத விடிய அரசு தான் திமுக அரசு. நாம கேட்கிறோம், இவங்க எப்பவுமே நாங்க தான் முஸ்லிம்களுக்கு பாதுகாவலர், நாங்க தான் முஸ்லிம்களுக்கு சொல்றதெல்லாம் பொய். இதுவரையிலும் இதே மாதிரி தான் 2009 வரையிலும் நாங்க தான் தமிழர்களுடைய பாதுகாவலர், நாங்க தான் தமிழரை பாதுகாப்போம் சொல்லி சொன்னாங்க. மே மாசம் 17, 18, 19 ஈழ தமிழர் முள்ளிவாய்க்கால முடிஞ்சதுக்கு பிறகு இன்ன வரையிலும் தமிழர்களுடைய பாதுகாவலர் சொல்ல முடியல. தமிழர்களுடைய துரோகி என்ற பட்ட பெயரை திமுக பெயரை சுமக்கிறது. அதே போல இப்ப நீங்க பேசும்போது திமுக அரசு சொல்லும்போது கூட அமைதியா இருந்தங்க. இவர் சொல்றேன். ரெண்டாவது என்ன சொல்றாரு, சிறுபான்மை மக்களுக்கு நாங்க எப்பவுமே பாதுகாவலனா இருப்போம், சிறுபான்மை மக்களுக்கு நலன். இவங்க சொல்றாங்களே உள்மா, அதாவது அந்த அஜ்ரத்துங்களுக்கு சைக்கிள் கொடுத்தது நாங்கங்க. இவங்களுக்கு பண்டிகை காலத்துல ரமலான் நோம்புக்கு கஞ்சிக்கு அரிசி கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக. மெக்கா மதீனா புனித பயணம் மேற்கொள்றாங்களா, அவங்களுக்கு பணத்தை உதவி பணம் கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக. எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செய்யும். இவர்கள் என்ன இப்ப 40 சீட்டு ஜெயிச்சிட்டோம் பொய்ய சொன்னாங்க. பொய் சொன்னதுனால ஜெயிச்சிட்டாங்க. அதாவது உண்மை வாச கதவை திறந்து வெளியே வரதுக்கு முன்னாடி பொய் ஜன்னல் கதவை திறந்து ஊரே சுத்திட்டு வந்துருன்ற மாதிரி இவங்க பொய்ய சொன்னாங்க. தேர்தலுக்கு பிறகும் இவர்கள் பிஜேபி அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வைக்கும் என்ற ஒரு பொய்யை சொன்னாங்க. அந்த பொய்யை சிறுபான்மை மக்கள் நம்பினாங்க. இப்போ நான் கேட்கிறேன், 6 மாசமோ 1 வருஷத்திலயோ இந்த மோடி அரசு கவிழும் போது இந்த மோடி அரசுக்கு பக்கபலமாக இருக்க போது இந்த திமுக இன்னைக்கு இவர் சொல்லிடுவாரா, நாங்க மோடி அரசுக்கு ஆதரவு தர மாட்டோம் அப்படின்னு இவர் சொல்லிடுவாரா? இவர் திமுக சார்பா வந்து பேச வருவார். அந்த உத்தரவாதத்தை இவர் கொடுக்க முடியுமா? இல்லையே. சந்திரபாபு நாயுடு கிட்ட போய் பேசி முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு ஏர்போர்ட்ல பேசினது அதுதான் செய்தியாக வருகிறது. நாங்கள் வந்துடும் மதுரை சபையில இடம் கொடுத்துருங்கன்றது பேசினாதான் முதலமைச்சர் பேசினா ஒரு தகவல் வருது. செய்தி கேளுங்க, இது அவதூறு. இவங்க அவதூறு இல்ல, இவங்க வந்து இது பண்ணுவாங்க. இவங்க வந்துங்க, நான் கேட்கறேங்க, அதாவது நாங்க வந்து எல்லாமே முஸ்லிம்களுக்கு நான் செய்தோம், நாங்க உண்மையை சொன்னோம், எல்லாம் பண்ணோம். முஸ்லிம்களுக்கு நாங்க தேர்தல் நான் கேட்கிறோம், நீங்க பேசுங்க. நாங்கள் வந்து அவைத் தலைவரா தமிழ் மகன் உசேன் என்கின்ற முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்தவரை எங்களுடைய கட்சிக்கு அவைத் தலைவரா நாங்க உட்கார வச்சு அழகு பார்த்திருக்கிறோம். இதே திமுக சாதிக் பாஷா என்ற பொருளாளர் இறந்ததற்கு பிறகு இன்னைய வரையிலும் அந்த கட்சியினுடைய முக்கிய பதவிகளில் ஒரு முஸ்லீமும் கூட இடம் பெறல. அதுக்கு இந்த சகோதரர் என்ன பதில் சொல்லுவார் சொல்லுங்களேன். இதே ஆவடி நாசரை நீக்கிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்களே, ஆவடி நாசரை வந்து கேளுங்க, அதுக்கு பதில் அவருடைய மந்திரி பதவியில் மாவட்ட செயலாளர் பதவி ஆவடி நாசர் கிட்ட இருக்கு. ஆனா இதே செஞ்சி மஸ்தானுக்கு அமைச்சர் பதவி இருக்கு, மாவட்ட செயலாளர் பதவி நீக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? இது நேரடியாக பொன்முடி கிட்ட அவர் பேசுறது உட்காரியான்னு சொல்லிட்டார். பொன்முடி மீது உள்ள கோபம், பொன்முடியை வந்துட்டு திமுகவை அதிகாரம் செலுத்துற காரணத்தினால இனி பலிகடை ஆக்கப்பட்டிருக்கிறார் செஞ்சி மஸ்தான். இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? ஒவ்வொருத்துக்குங்க எங்க நான் கேட்கறேங்க கேள்வி. நாங்க வந்து சாதிக் பாஷாக்கு அப்புறம் இன்னும் முஸ்லிம்களுக்கு ஏங்க அவங்க திமுகவுல பொருளாளர் எவ்வளவு பதவி இருக்குது கொடுத்திருக்கிறாங்களா? ஏன் கொடுக்கல? அதுக்கு பதில் சொல்லுங்க. இவ்வளவு பேசுறாரு அவரு. தமிழன் சார், ஏன் சார் கட்சியில ஏன் வந்து இஸ்லாமியர்களுக்கு பொறுப்பு கொடுக்கறதுல உயர்ந்த பொறுப்பு கொடுப்பாங்க? நீங்க எத்தனை பொறுப்பு கொடுத்துருக்கீங்க சொல்லுங்க. அதுக்கு அடுத்து கேட்கிறேன், நாங்கள் வந்து அப்படியே வாரிசுகளுக்கே கொடுக்கல. நான் கேட்கிறேன், நாகூர் அனிபா கடைசி வரையிலும் பாட்டு பாடி அந்த திமுக வளர்த்தவர், அந்த திமுகவை சேர்ந்த நாகூர் அனிபா செத்தும் போது கூட இந்த திமுகவில் இருந்து போயிட்டு உரிய மரியாதை செலுத்தலைங்க. அதுக்கப்புறம் கடைசி வரையிலும் பேசியிருந்த ரகுமான் கானுக்கு என்னங்க பேசிச்சு இந்த சாதிக் பாஷா? இந்த 3 பேர்ல யாராவது ஒரு வாரிசு கூட இல்லையா? அந்த வாரிசுகளுக்கு இந்த திமுக அரசு என்ன செய்துச்சு? கேள்வி சொல்லுங்க. அரசியலுக்கே வரல.
பதில் சொல்ல சொல்லுங்க. வந்தாதான் கொடுக்க முடியும். இதே இது கடைசி வரையும் பேசிட்டே இருக்காரு. முஸ்லீம் இல்லாம சொல்றேங்க, முஸ்லீம் இல்லாம இன்னொரு சொல்றேன். வெற்றி கொண்டான் ஒரு பேச்சாளர் திமுகவில் இருந்து பேசினார். அவருடைய மகன் சூரிய வெற்றி கொண்டான் இன்ன வரையிலும் வந்து பேசிதான் இருக்கிறார். அப்ப நம்ம பேசதான் வேணும். அதிகார பதவியில திமுக உட்கார வச்சு அணுகப்பட்ட வாரிசுன்றது அரசியல் கூட அதிகாரத்தில் பயன்பெற்ற அதனுடைய பிள்ளைகள் வாரிசா வரவங்க தான் அதிகாரத்தை பின்பற்றி அவங்களுக்கு தரங்களை தவிர சாதாரண ஒரு தொண்டனா இருந்து அன்று கொடி கட்டவனுடைய பிள்ளையோ மற்றவனோ திமுகவில் உயர்ந்த இடத்துக்கு வரவில்லை. அதுக்கு அவரை பதில் சொல்லுங்க. அதுக்கு கவலை நீங்க பட வேண்டாம். அது எங்க பிரச்சனை நாங்க பார்த்து வரோம். உங்க கவலையை நீங்க பாருங்க. 2026 நீங்க போறீங்களா 10 அதாவது நான் இப்ப பேசுறேன் அவர்கிட்ட கேக்குற சேலஞ்ச் ஓபனா சேலஞ்ச் கொடுங்க. திமுக நான் பேச வரல, நீங்க பேசல, ஓபன் சேலஞ்ச் பண்றேன். திமுக தனிச்சு நின்று தேர்தல் களத்தில் சந்திக்குமானால் நான் இவருடைய சவாலுக்கு தயார். 10 பேரோட கூட்டணி வச்சு தேர்தலை சந்திச்சு இருக்கிற ஒரு திமுக திமுக தனிச்சு நின்று ஜெயிச்சதா வரலாறு சொல்லுங்க. அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனிச்சு நின்று ஜெயிச்ச வரலாறு. உங்க மானமே கப்பல் ஏறி இருந்த வாட்டி 2000 ஓட்டுல வித்தியாசம் தொகுதியில டெபாசிட் போயிருக்கு. கேள்விகளுக்கு எம்ஜிஆர் கைது நாங்க முஸ்லிம்களுக்கு என்ன செய்தோம் என்ன செய்யல முஸ்லிம்களுக்கு இது பண்றத மாதிரி இவர் பேசுறாரு. ஒட்டுமொத்த முஸ்லிம் மக்களையே ஏமாத்தி பொய் சொல்லி ஏமாத்துறது இந்த திமுக. உங்களை பலிகடா ஆக்குது. அவரை பத்தி படிச்சுட்டு பேசுங்க. பழனிபாபா பத்தி தெரிஞ்சுட்டு பேசுங்க. பழனிபாபா யாருன்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் பேசுங்க. நாகூர் குடும்பத்துக்கிட்ட போக சொல்லுங்க. நாகூர் குடும்பத்துக்கு திமுக என்ன செய்து பட்டியலிட சொல்லுங்க அவரை வந்து. ஓகே விஜயகுமார் சார், இப்போ திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கட்சி பதவிகளில் கூட இஸ்லாமியர்களுக்கு கொடுக்குறதில்லைன்ற அவங்களுக்கு ஏதாவது அச்சம் இருக்குதா? இங்கே வந்து இப்போ பாஜக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சாரத்தை கட்டமைச்சிருவாங்கன்ற பயத்தினால இந்த மாதிரி கொடுக்காம இருக்கிறாங்களா? சார் பல்லாக்கு தூக்க சொல்கிறாங்க. பல்லாக்கு தூக்குறவங்கள வந்து பல்லாக்கில் ஏறுறது திமுக அனுமதிக்கலை சார். நம்ம சமுதாயம் சமூக நீதி அப்படின்றதான் பேச்சுவாட்டில் ஏட்டுவாட்டில் தான் இருக்கிற தவிர நிஜத்தில் இல்லையே. அந்த பல்லாக்கு நீ சுமந்துங்கனே இரு அப்படின்றது தான் திமுக. அவங்கள பல்லாக்கில் ஏற்றி அழகு பார்க்கின்ற நிலையில் அவங்க இல்லை. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதய சுத்தியோடு அவங்களுக்கெல்லாம் நாங்கள் எல்லாம் ஜாதி மதம் பேதம் எதுவுமே இல்லாத ஒரு கட்சி தமிழ்நாட்டில் உண்டு. அனைத்து இந்திய அண்ணா ஒரு சபாநாயகர் பணம் சம்பாதிக்கிறதுக்கு பணத்தை எடுத்த சபாநாயகரை வச்சு ஆனா உண்மையான சபாநாயகர் ஆக்கி அழகு பெருமை பண்ணது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஜெயலலிதா அம்மான்னு சொல்லுங்க. ஜெயலலிதா அதிமுக கட்சி தானே. பல தலைவர்கள் இருக்காங்க. ஜெயலலிதா அம்மா தலைமை எல்லா தலைமையும் பல தலைமை இருக்காங்க. சொல்லுங்க பேச சொல்லுங்க. சபாநாயகர் தலைமையில் உள்ள சாப்பிடல, உங்க மந்திரிகள் தான் சாப்பிடல. ஏன் தரப்பால் சாப்பாடு ரெடி பண்ணப்ப இல்லம்மா எங்களுக்குள்ள சாப்பிடுங்க. நான் அமைச்சர் இப்பே கேட்கிறாரு, அமைச்சர் உன் ஜாதி என்னன்னு சொல்றாரு, உன்னோட இது என்னன்னு கேட்டதெல்லாம் இவங்கள தானங்க. செருப்பு தூக்குனது சொல்ல இவங்களோட அமைச்சர் சீனிவாச ஒரு பழங்குடியில செருப்பு ஒரு மாட்ட வச்சாரு, ஒரு பழங்குடியில சின்ன பையனை சொல்றீங்க. ஆட்சி அதிகாரத்தை கேட்டா இப்படித்தான் திமுக வந்து எப்பவுமே இப்படி பண்ணிடும். நீங்க இருக்கிற பொறுப்புல இருக்கிறவங்க பதில் சொல்லியானா அந்த பதில் சொல்ல முடியாது. சார் பேசலாம் சார், தொடர்ந்து பேசலாம். ஜவஹர் அலி சார், உங்கள்கிட்ட இருந்தால் இரண்டாம் சுற்று ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த வித பாகுபாடும் இல்லை. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி வழக்கறிஞர் தமிழ்வேந்தன் அவர்கள் சொல்கிறாரு. உங்களுடைய பதில் என்ன சார்? சுருக்கமாக சொல்லுங்கள் சார். இல்ல அதாவது அவர் ரொம்ப தவறான கருத்து சொன்னாரு. முதல்ல வந்து திமுக என்றாலே ஒரு ஆதிக்க சக்தி மனப்பான்மை. அவர்கள் எப்பவுமே முஸ்லிம்களுக்கு ஆதரவான நிலையில எடுப்பவே மாட்டாங்க. இப்ப உங்க எல்லோருக்கும் தெரியும், அப்துல் கலாம் வந்து இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி ஆக்கணுங்கிறதுக்கான அம்மா பல முயற்சி செய்தார்கள். ஒரு முறை ஜனாதிபதி ஆக்கினாங்க. இரண்டாவது முறை அவரை ஜனாதிபதி ஆக்குமா அதற்கு பெரிய தடைக்கல்லாக இருந்தது கருணாநிதி அவர்கள். கலாம் என்றால் கலகம் என்று அவரை அவமதித்தார்கள். அதற்கு பிறகு நாகூர் அணிமா அந்த கட்சிக்காக ஓடி ஓடி உழைச்சவர். அவரை வந்து கடைசி வரைக்கும் அவரை ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கூட ஆக்கல.
மூன்றாவது, அவர் கடைசியாக அவர் வாழ்ந்த வீடு நாகூர்ல இருக்கக்கூடிய ஒரு வீடு. அந்த வீட்டை ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி அந்த வீட்டுல உள்ள பொருட்களை எல்லாம் தூக்கி வெளியே போட்டாங்க. இது வக்போர்டுக்கு சொந்தமான இடம் என்று அவர்கள் குடும்பத்தார்களை எல்லாம் வெளியே அனுப்பி விட்டார்கள். இதுதான் திமுக அந்த கட்சிக்காக உழைத்த இஸ்லாமியர்களுக்கு தொடர்ந்து ஏற்படுத்தக்கூடிய விஷயம். இன்னும் கூட சொல்ல போனா அவர் நண்பர் தொட்டுட்டு போனாரு. அதனால சொல்றேன், கருணாநிதியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே முஸ்லிம்கள் ஒத்துமையா இருக்கிறது அவருக்கு பிடிக்காது. அதாவது புரட்சி தலைவி அம்மாவை அப்துல் சமத் என்பவர் இந்திய யூனியன் முஸ்லிம் கட்சி ஆதரித்தாருங்கிறதுக்காண்டி அவரிடம் இருந்து அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் இருந்த அப்துல் லத்தீப் அவர்களை பிரிச்சாரு. அவர் இந்திய தேசிய லீக் கட்சியை உருவாக்கினாரு. அப்துல் லத்தீப் கடைசியில கருணாநிதி மிகப்பெரிய துரோகி, இவரால் மக்கள் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்காதுன்னு சொல்லி மறுமுறை அம்மா கிட்ட போய் இரட்டை இலை சின்னத்துல வாணியம்பாடி தொகுதியில போட்டிட்டாரு. உடனே அந்த கட்சியில இருந்து திருப்பூர் அல்தாப், கமுதி பஷீர் போன்றவர்கள் எல்லாம் பிரிச்சு ஒரு பிரிவை உருவாக்கினாரு. அதற்கு பிறகு தமுமுக என்ற ஒரு இயக்கம், இவர்கள் கூட்டணி, அதற்கு பிறகு அம்மாவுடன் கூட்டணி சேர்ந்து அவர்கள் மாபெரும் வெற்றி பெற்றார். அப்புறம் அந்த கட்சியை பல்வேறு பிரிவுகளாக உடைச்சது எல்லாம் கருணாநிதி. ஏனால் முஸ்லிம்கள் ஒற்றுமையாக இருக்கிறது அவருக்கு பிடிக்காது. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். அவர் சொன்னாரு, நீங்க சொன்னீங்க அதிமுக சார்பில் ஏற்கனவே அன்வர் ராஜா எம்பி, ஆசிப்ங்கிற ஒரு வேலூர் தொகுதியில் எம்பி அவர் இருந்தவர், ஆசிப்ங்கிறவர். இது மட்டுமல்ல, அவர் சொன்னாரு, இந்த ராமர் கோயில் எங்களுடைய பொதுச்செயலாளர் என்ன தெரியுமா சொன்னாரு, அவர் மட்டும் இல்ல, நாங்களே சொல்றோம், ராமர் கோயிலுக்கு விருப்பப்பட்டவர்கள் போகலாம், இஸ்லாமியர்கள் அதுதான் மத நல்லிணக்கத்தை தான் விரும்புறோம், எந்த முஸ்லீமோ ராமர் கோயிலுக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லவே மாட்டோம், போங்க, அது அவர்களுடைய விருப்பம். அத நீங்க அத மத, அதாவது எங்களுடைய பொதுச்செயலாளர் என்ன சொன்னாரு, ஒரு கோயிலை வைத்து அதன் மூலம் ஓட்டுக்களை பெறுவது என்பதுதான் தப்பு. அதனால் இதே எங்க பொதுச்செயலாளர் இந்த வேல் யாத்திரை, அண்ணாமலை போனாரு, முருகன் போனாரு, அந்த வேல் யாத்திரைகள்லாம் தடுத்தாரு. ஏன் தடுத்தாருன்னா அது மோதலை உருவாக்கும் என்பதற்காக தடுத்தார். ஆகவே இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மத நல்லிணக்கம் இருக்கணும். அந்த மத நல்லிணக்கத்தின்படி முஸ்லிம்கள் இந்துக்கள் எல்லாம் சரிசமமா வாழணும். நண்பர் கூட சொன்னார், அனைத்து இந்திய அண்ணா திமுக கட்சியினுடைய ஜாதி மதம் உங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு இயக்கமாக இருக்கிறதா. இன்றைக்கு பொதுச் செயலாளருக்கு அடுத்த நிலையில கட்சியினுடைய அவைத் தலைவராக ஒரு இஸ்லாமியர் இருக்கிறார். இது இந்தியாவில் எந்த கட்சிக்கும் ஒரு பொதுவான இயக்கத்துக்கு இல்லாதது. ஆகவே இது போன்று ஒரு மாவட்ட செயலாளரோ இந்த திமுக யாராவது இருக்காங்கன்னா சொல்ல. ஆனா நவாஸ் கனியை சொல்றாரு அவர் நண்பர். நவாஸ் கனி என்பவர் ஏணி சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். அவர் உதயசூரிய சின்னத்தில் போட்டியிடாதவர், போட்டியிடல. இன்னது போல திமுக உதயசூரியன் சின்னத்துல இதுவரைக்கும் ஏதாவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் போட்டிட்டு இருக்க வெற்றி பெற்ற வரலாறு இல்ல. அத திமுக வேண்டும் என்றே செயற்கார்கள். இதுதான் முஸ்லிம்களுக்கு எதிரான மனநிலையில் திமுக இருக்கிறது. கடந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ராகுலுக்கு கிடைத்த முஸ்லிம்கள் பெரும்பாலான ஓட்டு போட்டாங்க. அது ராகுலுக்காக கிடைத்த வெற்றியை தவிர ஸ்டாலினுக்கு கிடைத்த வெற்றி அல்ல. வரக்கூடிய 2026 தேர்தல முஸ்லிம்கள் நிச்சயமாக இவர் சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றாதனால, முஸ்லிம்களுக்கான தொகை கூட இந்த பட்ஜெட்ல ஒதுக்காதனால சரியான அவருக்கான பாடத்தை கற்பிப்பார்கள். நன்றி சார், நன்றி சார். ஜவஹர் சார், உங்களுடைய இறுதி கருத்தா இதை நான் எடுத்துக்கிறேன். அஸ்வத் சரி சார், உங்களுடைய இறுதி கருத்து என்ன சார்? இல்லை, இப்போ ஜவஹர்னு சொன்னது தான். இப்போ வேல் யாத்திரை போணுச்சு அப்படின்னு சொன்னது திமுக திராவிடத்தை ஆதரிக்கக்கூடிய திராவிடர் கழகத்தை சேர்ந்த கருப்பர் கூட்டம்னு ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலை பேன் பண்ணுறாங்க. முருகப்பெருமானை குறித்து அவதூறாக பேசுகிறாங்க. பேசினதுக்கப்புறம் தான் வேல் யாத்திரை நடக்குது. அப்போ அதிமுக ஆட்சி அதை தடுக்குது. திருப்பி அதற்கு பிறகு பிஜேபி வளருது. ஒரு ஸ்டாலின் கையில் கூட வேல் போச்சு. அப்போ ஒரு பக்கம் கோபேக் மோடின்ட்டு ஒரு பக்கம் போன ஆட்சியில் சொல்லிட்டு, இந்த ஆட்சியில் கருப்பு கூட இருந்தாலும் பிரச்சனை அப்படின்ட்டு வெள்ளக்கடையை தூக்கிட்டு போய் தான் மோடி முன்னாடி நிற்கிறாங்களே தவிர அவங்க ஒன்றும் பிஜேபி எதிர்த்து தான் இல்லை. இன்னொன்று, அதிமுகவில் இன்னொரு விஷயமும் நடந்திருக்குது. அன்வர் ராஜா மட்டும் இல்லை, ஹிஜாப் அணிந்த முஸ்லீம் பெண்ணான நிலோஃபர் கபில் அமைச்சராக இருக்கிறாங்க. ஆனால் இங்கே திமுகவில் அமைச்சர்கள் இருக்கிற அமைச்சர் பதவியும் பிடுங்கப்படுது. இருந்த அமைச்சர்களும் என்ன நிலன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ திமுகவில் முஸ்லீம் பிரதிநிதித்துவம் கட்சிகள்லையும் இல்லை, அதிகாரத்திலையும் இல்லை. ஓகே சார், உங்களுடைய இறுதி கருத்தை அதை எடுத்துக்கிறேன். தமிழ்வேந்தன் சார்,
திமுக இஸ்லாமியர்களை பிரித்தாளுகிறது, அவங்கள வந்து பிரித்து விட்டு அவங்கள ஏமாற்றி ஓட்டுகளை வாங்குதுங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. உங்களுடைய இறுதி கருத்தை சுருக்கமாக சொல்லுங்க சார். இறுதி கருத்து, இந்த மாதிரி உங்களை போன்று தூபம் போட்டு வன்மத்தை கிளப்பி எங்களுடைய சகோதரத்துவத்தை பிரித்து எங்கள் சகோதரர்களை கொண்டு விடலாம் நினைக்கிறீங்க. அவங்க எங்க சகோதரர்கள் மிக அறிவாளி. நாங்க அதோட ஒற்றுமையா நாங்க இருக்கிறோம். ஒற்றுமைக்கான திராவிட மண்ணு, இந்த மண்ணில் வந்துட்டு ஒற்றுமை. நாங்கள் வந்து மாமா மச்ச மாப்பிள்ள அப்படின்னு நாங்க சகோதரமா முஸ்லிம் சகோதரர்கள் கூட நாங்க இருக்கிறோம். இவர் வந்து இன்னைக்கு கிளாஸ் எடுக்கிறாரு. இவரு நாங்க நம்ம ஒற்றுமையை வலியுறுத்தாத தமிழ்வேந்தன் சார் அவங்க கேட்கிற கேள்வி சகோதரருக்கு இந்த மாதிரி ஒரு தூபத்தை கிளப்பி ஒரு பெரிய பிரித்தாளும் சூழ்ச்சியை நீங்கள் வெள்ளக்காரன் கையாண்டது போல கையாளுறீங்க. அது நடக்காது. எங்களுக்கு எங்க சகோதரருக்குமான உறவு என்னன்னு எங்களுக்கு ஏன்பா அதிகாரத்தை கொடுக்கலன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்றதுக்கு நேரடியா பதில் சொல்ல முடியாம எப்படி எங்கள் சகோதரர்கள் இருந்தாதானே இதுதானே அண்ணன் தம்பி தானே இதெல்லாம் கேட்கல. ஏன் திமுகவில் முஸ்லீம்களுக்கு பிஜேபி விட்டுருங்க, அவங்க எப்பவுமே இந்துத்துவா கொள்கை முஸ்லீம்னாவே எதிரின்னு நினைக்கிறவங்க அவங்கள விட்டுருங்க. திமுக ஏன் இஸ்லாமியர்களுக்கு முக்கியத்துவம் தரவில்லை? அதற்கு என்ன பதில் இருந்தாலும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எனது இறுதி சுற்றாவே நான் பேசுகிறேன். இப்போ 40 சீட்டு ஜெயிச்சிட்டோம்னு சொல்லிட்டு ஒரு ஆணவத்தில் குறைங்க. அவங்க தனிப்பட்டு ஜெயிக்கலைங்க. 10 கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து மோடிக்கு எதிர்ப்பான அலையில் ஜெயிச்சிருக்கிறாங்களே தவிர இவங்களுடைய ஆட்சியில் வந்து பாலாறும் தேனாரும் ஓடுது அப்படின்னு மக்கள் வந்து நம்பி இவங்களுக்கு திமுகவுடைய வாக்களிக்கல. இவங்க வேற வழியே இல்லாம மோடிக்கு எதிர்ப்பான ஒரு அலைக்கு இவங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. இதே 2026 தேர்தலை சந்திக்க போகிறோம். மகத்தான வெற்றி பெறுவார். மாபெரும் வெற்றி பெறும். நான் சொல்றேன், சேலஞ்ச் பண்ண திமுக அப்போது தேர்தல் தனிச்சு நிற்கிறதுக்கு தைரியம் திராணியம் துணிச்சலும் இருக்கா? இப்ப அவரை சவாலை ஏத்துக்க சொல்லுங்க. தனிச்சு நிக்கிறதுக்கு இப்ப கூட பாருங்க, நாங்க வெற்றி பெறுவோங்க. தேர்தல் இருக்கிற வரையும் உங்களுக்கு தலைமையில இருக்கான்னு பாருங்க. ஏகப்பட்ட சொன்னீங்க, இப்படி இருக்கோமா அப்படி பொறுக்க பாருங்க. எங்க கட்சி எடப்பாடியாருடைய தலைமையில நாங்க எங்க கட்சியை காப்பாத்தி இருக்கிறோம். அதாவது ராட்சச முதலையினுடைய வாய் கிட்ட போன கட்சியை காப்பாத்தி இன்றைக்கு நிறுத்தி நிலைநிறுத்தி இருக்கிறார்னா அது எங்க ஐயா எடப்பாடியார் தான். அதுக்கு இந்த கட்சி எங்களாமா எங்க பிஜேபி கட்சி மகாராஷ்டிராவில் சிவசேனாவை உடைச்ச மாதிரி இங்க அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற மாபெரும் இயக்கத்தை உடைக்க வந்தது. அது தெய்வங்களாக இருந்து புரட்சி தலைவர் இதே தெய்வம் அம்மாவும் புரட்சி தலைவரும் இந்த கட்சியை காப்பாற்றுறாங்க. எடப்பாடியார் கையில் இந்த கட்சி இனி பயணம் செய்கிறது, வெற்றி பெறும் நிச்சயமாக உறுதியாக. தமிழ்வேந்தன் சார் உங்களுடைய இறுதி கருத்து என்ன சார்? அதான் இறுதி கருத்து சொல்லிட்டேனே. இல்ல இதயத்தில் இடம் இருக்குது ஆனா சீட்டு கொடுக்க முடியாதுன்றது தானே? அதெல்லாம் இல்ல, அவங்க சொல்லுவாங்க என்ன வேணுமோ சொல்லுவாங்க. பாருங்க, ஒரு 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 குடும்பத்தில் யார் யார் என்னென்ன செய்யணுமோ அதை செய்யறோம், கரெக்டாக இருப்போம், அவ்வளோதான். இஸ்லாமியர்கள் ஓட்டு போட்டா போதும். அவங்க சொல்றாங்களா வந்து உங்கள்கிட்ட எங்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லாமல் போயிட்டுன்னு. எங்க குடும்பத்துக்குள்ள எங்க சகோதரர்களுக்கு நாங்க என்ன செய்யணுமோ எங்களுக்கு சக்கரை கையில கொடுக்க சொல்லுங்க. சக்கரை இப்படி நான் இதெல்லாம் இருக்காது. சக்கரை கையில சொல்லுங்க. இறுதி கருத்து ஒரே ஒரு வார்த்தை இழுத்துட்டே போகுது டிபேட்டு. வேற வழி இல்லாம திமுகவுக்கு வாக்களித்தார்கள்னு அப்படி இவர் சொல்வது முற்றிலும் போய் அப்படியே வேற வழி இல்லாமல் வாக்களித்ததாக இருந்தாலுமே வேற வழி இல்லாமல் அதிமுக மக்கள் வாக்களிக்க தயாரா இல்லை என்பது என்னுடைய இறுதி. நன்றி நன்றி தமிழ்வேந்தன். வேற வழி இல்லாம மாறும். நன்றி சார். நிகழ்ச்சியில கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி. நேயர்களே, மற்றும் ஒரு உரிமை குரல் நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.